பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி இருக்கிறீங்க? சமாதானமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. இன்றைக்கி உங்களுக்கு போகத்தையோ வருத்தையோ உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்குவார். கர்த்தரை தேடுங்க. அதே போல் நம்ம சபையில் இது வேலன் வெள்ளி சனிக்கிழமை ப்ரேயர் இருக்குது, உபாச ப்ரேயரு. அதுக்கு நீங்கள் ஆயுதமாக வாங்க. ஊழியக்காரங்களை கூட வராங்க. 10லிருந்து 2 மணி வரை ப்ரேயர் இருக்கிறது. அதுக்கு நீங்கள் ஆயுதத்தோடு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நம்ம என்ன பண்ணலாம், உபாசம் இருந்து நம்ம ஜெபிக்கலாம். ஊழியக்காரங்கள்லாம் வராங்க, ஒரு 4-5 பேர் லேடிஸு ஊழியம் செய்கிறவங்களும் வராங்க. நீங்கள் வாங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே போல் நீங்கள் பார்க்கும்போது வேதத்தில் கூட ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்கலாம். சங்கீதம் 118:8-9 பாருங்கள். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருப்பதே நலம். பிரபுகளை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருப்பதே நலம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் மனுஷனை கைவிட்டுடலாம், ஆனால் தேவனை கைவிட மாட்டார். மனுஷன் என்ன பண்ணுவான்னா, இன்றைக்கி ஏதாவது ஒரு காரியம் சொல்லும்போது அவன் மனுஷனோட உள்ள ஹிருதயம் ஒரே மாதிரி இருக்காதுங்க. மனுஷனோட எண்ணங்கள் ஒரு நாள் இருக்கிற மாதிரி ஒரு நாள் இருக்காது. மனுஷன் மாறிட்டே இருப்பான், ஆனால் கர்த்தர் மாற மாட்டார். அதே பிரபுகள் அதிகாரிகள் கூட மாறிட்டே இருப்பாங்க, ஆனால் கர்த்தர் மாறவே மாட்டார். அவர் சொன்னது தான், அவர் செய்கிறேன்னு சொன்னால் செய்வார். ஆனால் அதனால தான் சொல்கிறார் தாவீது, மனுஷனே நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாயிருங்கள். பிரபுகளே நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரிலே பற்றுதலாயிருங்கள். அது உண்மைதாங்க. ஏன்னா மனுஷன் ஒரு வாட்டி இருக்கிற அந்த எண்ணங்கள், அந்த யோசனைகள் இன்னொரு நாள் இருக்காது. அதே போல் பிரபுகள் கூட அதிகாரிகள் கூட அப்படி தான். அவர் என்ன பண்ணால் பணம் கொடுத்தா, ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு பணம் கொடுத்தா செய்வாங்க, இல்லைன்னு செய்ய மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை எப்பொழுது ஒரு வார்த்தை சொல்லிட்டாரான்னா அவனுக்கு கடைசி ஒரு மரணம் பரியந்தரம் நம்மளுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்ம யோசேப்பு கூட பார்க்குறோம். யோசேப்பு நம்ம பார்க்கும்போது அந்த யோசேப்பு நம்ம அந்த புக்கு படிக்கும் போதே எனக்கு கண்ணில் தண்ணி வருங்க. அவங்க எடுத்துகிட்டு போய் குழியில் போடும்போது அவர் எவ்வளோ கயிறு இருப்பான், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், வேதனைப்பட்டிருப்பான், எவ்வளோ பயந்திருப்பா பாருங்கள். ஆனாலும் அந்த யோசேப்புன்னு என்ன பண்ணாங்க, எடுத்து எகிப்து தேசத்து ஜனங்களை கொண்டு போனார்கள். ஆனால் எகிப்து தேசத்துக்கு போகும்போது யாரும் அவருக்கு யார் இருந்திருப்பாங்க பாருங்கள். அண்ணா, தம்பி, அப்பா, சொந்தக்காரங்கள, பந்தமாக யாருமே இல்லை. ஆனால் அவர் எவ்வளோ ஒரு வேதனைப்பட்டிருப்பார், எவ்வளோ ஒரு துக்கப்பட்டிருப்பார் நினச்சி பாருங்கள். ஆனால் கர்த்தர் யோசேப்போட இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே யோசேப்பு கூட கர்த்தர் நம்பியிருந்தார். யோசேப்பு கர்த்தர் நம்பியிருந்ததுனால தான் அவர் என்ன பண்ணார், ஆண்டவர் எனக்கு இவ்வளோ கஷ்டமோ அப்படின்னு சொல்லி கேட்டதாக வேதத்தில் இல்லை. இருந்தாலும் அவர் கேட்டிருப்பாரோ என்னவோ தெரியாது. ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் நினச்சி பாருங்கள். அந்த யோசேப்பு வாழ்க்கை எப்படி இருந்தது, யார் நம்பி இருந்தாங்க. எங்கள் அண்ணா தம்பிங்க இப்படி பண்ணாங்க, எங்கள் அப்பா எங்கள் விடுவிப்பாங்க, இல்லை யார் விடுவிப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்களோ தெரியாது. ஆனாலும் கர்த்தர் அவரோட இருந்தார். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்தார். ஆனால் கர்த்தர் அவர் ஒரு நாள் என்ன பண்ணி எகிப்து தேசத்தில் ஒரு பிரதான மந்திரியாக அவனை வைத்தார்ன்னு கூட நம்ம பார்க்குறோம். அதே போல் இஸ்ராவேல் ஜனங்கள் பாருங்கள். இஸ்ராவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தை இருக்கும்போது அந்த பார்வன் ராஜா என்ன பண்ணுறாரு, பார்வன் ராஜுக்கு அடிமையாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, கூக்குரல் விடுறார், ஆண்டவரே எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணார், ஆண்டவரும் கைவிடலை. மோசே மூலமாக அவர் என்ன பண்ணார், தெரிந்து கொண்டார். மோசே மூலமாக எகிப்திலிருந்து வெளியில் கொண்டு வந்தார், அவர் பாதுகாத்தார். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இல்லைங்களா? அதுபோல் தான் என்ன பண்ணார், கர்த்தர் நம்புகிறவங்களுக்கு ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். அதே போல் சங்கீதம் 40:4 பாருங்கள். 40:4 அகங்காரிகளையும் பொய்யை சாய்ந்திருக்கின்றவர்களையும் நோக்காமலும் கர்த்தர் மேலே நம்பிக்கையே வைக்கின்ற மனுஷன் பாக்கியவான். அது யாரையும் அகங்காரிகளையோ பொய் சாய்ந்திராமலும் அதிகாரிகளோ மனுஷனையோ சாய்ந்திராமல் கர்த்தர் மேலே நீங்கள் சாய்ந்திருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணார், உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரே சாய்ந்திருங்க அப்படின்னு சொல்லி தான் தாவீது சொல்கிறார். அன்பானவர்களே, கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க. அது என்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, அவரை நம்புங்க. அவர் உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் படுற பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஊழிக்காரங்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஏன்னா எனக்கு என்ன தெரியுதுன்னா, என்ன நினைச்ச எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னென்னா, கர்த்தரை நம்புங்க. மனுஷன் நம்பாதீங்க. மனுஷன் மேலே விசுவாசம் வைக்காதீங்க. கர்த்தர் மேலே விசுவாசம் வைங்க. இந்த உலகத்தில் பணம் இருந்தால் ஒரு மரியாதை, பணம் இல்லாமல் இருந்தால் ஒரு மரியாதை இருக்குது. அதனால் கர்த்தர் அப்படி கிடையாது. அவர் மேலே நம்பிக்கை வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது சங்கீதம் 62:8-9 கூட நீங்கள் படிக்கலாம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். பாருங்கள், எக்காலத்திலும், எப்பவும் கஷ்டத்தில், சுகத்தில், கண்ணீர், துக்கம் என்ன வந்தாலும் அவர் நம்புங்கள். அவருடைய சமூகத்திலே உங்கள் இருதயத்தையே ஊற்றிவிடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவர் சமூகத்தில் உங்கள் இருதயம், அது ஒரு சகோதரி சொன்னாங்க, கண்ணீரோடு எப்பொழுதும் நான் ஜெபிப்பேன். 3 மணிக்கு எழுந்து கண்ணீரோடு நான் ஜெபிப்பேன். எல்லா பக்கத்து வீட்டில் வந்து கதவு தட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கூட கேள்விப்பட்டோம். அதனால் என்னென்னா, கண்ணீர் விட்டு ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க, அவரை தேடுங்க, அவர் பாதத்தில் நீர் அமர்ந்திருங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். எந்த ஒரு காரியத்துக்கும் தேவனை கைவிடவே மாட்டார். அதே போல் எரேமியா 17:5-7 வரை நீங்கள் படித்து பாருங்கள். மனுஷன் மேலே நம்பிக்கையை வைத்து மாம்சமானதையும் தன்னை புய பலத்து கொண்டு பலமாக்கி கொண்டு கர்த்தரையே விட்டு விலகுகின்ற இருதயமுள்ள மனுஷனை சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். மாம்சத்தை மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. கொஞ்சம் சிலர் மாம்சத்தை சிலர் சொல்லுவாங்க, அம்மா ஆண்டவர் நம்புங்க அப்படின்னு சொன்னால், எதுக்கு ஆண்டவர் நம்பணும்? நாங்கள் போகிறோம், கஷ்டப்படுறோம், எங்களுக்கு பணம் வருது, எதுக்கு நாங்கள் ஆண்டவர் நம்பணும்? அப்படி அந்த போய் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது பலன் கொடுத்தவர் யார்? உன்னை உருவாக்கின யார்? உன்னை சிருஷ்டித்தவர் யார்? அதை விட்டுடுவாங்க. அவர் என்ன பண்ணாங்கன்னா, அவர் எனக்கு பலன் இருக்குது, மாம்சத்தில் பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி போவாங்க. ஆனால் அந்த பலன் எத்தனை நாளுக்கு உங்களுக்கு இருக்கும்? நினச்சி பாருங்கள். ஆனால் அந்த பலனை கொடுத்தவர் யார்? உங்களை உருவாக்கின யார் உருவாக்கினவர்? ஆனால் அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, புதிய பலன் கொண்டு கர்த்தரையை விட்டு விலகுகின்ற இருதயம் உள்ள மனுஷர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆனால் இதெல்லாம் நினச்சி பார்க்கணும். ஆண்டவர் இல்லைன்னா நம்ம எப்படி? ஆண்டவர் இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம்? இது சுவாசம் அவருது, இது மூச்சு அவருது. அவருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்கிறவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்களும் எல்லாம் அவர் தானே பாதுகாக்கிறாரு. அதனால் அன்பானவர்களே, கர்த்தர் மேலே பாரத்தை வைங்க, கலிங்க தவிக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோங்களோ அந்த காரியங்களுக்கு விடுதலை கொடுக்குறவராக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் மேலே உங்கள் பிரசன்னம் இருக்கட்டும். கர்த்தாவே ஆண்டவர் என்னென்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ தகப்பனே, ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்குறவராக இருக்கிறீர். கர்த்தாவே நன்றி சுவாமி. அப்பா, நீ சொன்னீரே கர்த்தாவே, மூக்கில் சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நல்லமன்னு சொன்னால் அந்த வசனத்துபடி கர்த்தாவே அவங்க பாதப்படியில் ஒவ்வொருத்தரும் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேனையா. நீர் கர்த்தா ஒவ்வொருத்தர் ரட்சிக்க பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனங்களை கூட இன்னும் அநேக ஜனங்களுக்கு அனுப்புங்க. அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென்.